ஒரு பர்டிகுலர் ஜோன்ல மட்டும்தான் கிடைக்கிறது. இது போன்ற அகழாய்வுகள் கிளாசிஃபை பண்ணுங்கன்னா அந்த ஜோன்ல அது மட்டும் தான் கிடைக்கும் பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற பாட்டிஸ் கிடைக்காது. இந்த இந்த ஒரு ஐசோலேட்டட் இந்த பாட்டிலாம் இருக்கும் பொழுது இந்த பிளாக் அண்ட் ரெட் சொல்லப்படுகின்ற கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இந்தியா முழுவதும் கிடைக்குங்க. இன்னைக்கு குஜராத்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியா முழுவதும் வெவ்வேறு இந்த பிளாக் அண்ட் ரெட் பானை கிடைக்குது. அந்த பிளாக் அண்ட் ரெட் பத்தி நம்ம இன்னொரு ஸ்டடி பண்ணல. அந்த பிளாக் அண்ட் ரெட் நம்ம என்ன சொல்றோம், இங்க அயனேஜ்னு சொல்றோம், அங்க என்ன சொல்றோம் ஆக்கக்கல் பாட்டின்னு சொல்றோம். அப்ப இதற்கான தரவுகள் நாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும், தொடர்புகளை ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான லிங்கேஜ் லெகசியை நம்ம இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்புக்கு பிறகு இன்னும் பல கண்டுபிடிப்புகள் நிகழ்த்த வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். இன்னும் தொடக்கத்திலே இருக்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புவேன். தொடக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் பல தகவல்கள் நமக்கு புது கண்டுபிடிப்புகள் மூலம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த புதிய கண்டுபிடிப்புகளை வைத்துக் கொண்டு அந்த கண்டுபிடிப்புகளின் தொடர்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக அதனுடைய ஹேபிடேஷன் சைட்ஸை நம்ம டிஸ்கவர் பண்ணோம். ஏன்னா பரியல் சைட்ஸை கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு அதை ஹூ பில்ட் த பரியல், யார் அந்த புதைப்பிடத்தை அமைத்தார்கள் என்று நாம் கேள்வியை எழுப்பினால் நிச்சயமாக நமக்கு அந்த வாழிட பகுதியை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்படும். இந்த வாழிட பகுதியை பற்றிய தகவல்களை கீழடி என்ற ஒரு அகழாய்வு குறிப்பிட்டு சொல்லியுள்ளது. என்னை போன்ற அறிஞர்கள் இன்னும் பல வாழ்விடங்களை தோன்றுங்கள் என்றுதான் நான் சொல்வேன். தோன்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். தோன்றினால் மட்டும்தான் நம்முடைய வரலாற்றை நாம் மீட்டெடுக்க முடியும். மீட்டெடுப்பதற்கான பணியை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் செய்யலாம். அதற்காக இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 2வது முறையாக வாய்ப்பளித்து ஒரு உரையை நிகழ்த்த எனக்கு பணிந்த உங்கள் அனைவருக்கும்